என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த காலை பொழுது உங்களுக்கு இனிமையான செய்திகளை கொண்டு வந்து தரட்டும். உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பார்க்க போவது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 14ஆம் நாள், இன்னைக்கு திங்கட்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, ஜென்ம ராசியில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தில் ஒரு ஜாலி விஷயத்தில் ஈடுபடுறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்க. உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் மேஷராசிக்காரங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அலுவலகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா திறம்பட செய்யுங்க, கரெக்டாக பண்ணுங்க. அதை வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருந்தால் இந்த நாள் நன்மையை தரும். மாணவர்கள் சரஸ்வதியை வழிபடுவதன் மூலமாக நல்ல கல்வி அறிவு இன்னைக்கு கிடைக்கும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவது மே சதா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல கல்வி நலம் இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். பலருக்கு இன்னைக்கு பயணங்கள் கைகூடி வரும். கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது தேக ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் பாஸ்கரம். தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அம்மாவுடைய உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மாதாபிதா குரு தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முதல் தெய்வம் அம்மா தான், அப்புறம் தான் மற்றவர்கள் எல்லாம். அதாவது அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது, உங்கள் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை இன்னைக்கு எடுத்துக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் இன்னைக்கு கான்சன்ட்ரேஷன் மாறும்னு இருக்கு. கான்சன்ட்ரேஷன் அதிகம் வேணும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் பிள்ளைகள் ரிஷபராசி பிள்ளைகள் இப்படி ஹாஸ்டல் தங்கி படித்தாங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய நடவடிக்கைகள் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. வியாபாரம் செழிப்பாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள், லாபத்தில் சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காருன்னா வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். பொதுவாகவே சர்ப்ப கிரகங்கள் 3வது இடம், 6வது இடம், 11வது இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல அனுகூலத்தை முடிச்சு தருவார். இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும் வழிபாடு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம், உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் ஒன்று இன்னைக்கு விலகும். அடடா, நம்ம நன்மையா நினைச்சோமே, பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதிரியாவே இருக்கானேன்னு உங்க மனசுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அது நிவர்த்தி ஆகும். ஆஃபீஸில் கூட இருக்கிறவனை பற்றி நம்ம எந்த கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் நமக்கு எப்போ கெடுதல் பண்றதுன்னு பார்த்துட்டே இருப்பான். அப்படிப்பட்ட தொந்தரவு தரக்கூடியவர்கள் இன்னைக்கு மனசு மாறுவாங்க, இல்லைன்னா இடம் மாறி போயிடுவாங்க. இந்த நாள் நல்லதாக நடக்கும். கடகராசி என்பர்களே, எப்படா வேலை முடியும், எப்படா ஃப்ரீ ஆகும் அப்படின்னே ஒரு மனசுல சிலருக்கு சிந்தனை தோன்றின்றே இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கோபத்தை தூண்டி விடுவார். முன்கோபம் அதிகமாக இருக்கும். நீங்க முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். சிலருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு இருக்கும். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல சில வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஜோதிட சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றது? வருமுன் காப்புங்கிறது. ஆபத்துகளிலும் தப்பிச்சுக்கிறது தான் ஜோதிடம் வழி சொல்றது. அப்ப இன்னைக்கு நம்ம கவனமா இருந்தோம்னா போறோம். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் இருக்கும். படிப்புல முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் அரசு அலுவலகங்களில் பணியாற்றுகிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதோட தனியார் துறையில் உயர் பொறுப்புகள் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், உங்களை சிக்கல்ல மாட்டி விடுறதுக்குன்னே சிலர் இன்னைக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்க கம்யூனிகேஷன்ல கவனமா இருங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருங்கள், நல்லது. இந்த நாள் பிசினஸ் ரீதியா உங்களுக்கு லாபம் வரும். குடும்பத்தில் கல்யாண செய்தி ஒன்று தேடி வரும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதியை வழிபடுவது மிகச்சிறந்த வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்.
நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம், பயணங்களை தள்ளி போடலாம். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல யாரையும் இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. அதை போல உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்தை ஒன்றுக்கு 2 முறை படிங்க. ஒரு முறை படித்தா ஞாபகம் மறதியாக இருக்கா, திரும்ப படிக்க வெற்றி பெறலாம். வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் இருக்கும், உடனே பார்த்து அது சரி பண்ணிடணும். துலாம் ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நல்ல நாள். 7ஆம் இடத்துல சந்திர பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் அற்புதம். குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேல இருக்கு. ஓடி போனவனுக்கும் 9ஆம் இடத்துல குருன்னு சொல்ற, அந்த குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பது விசேஷம். கல்யாண செய்தி கூடி வரப்போகுதுங்க துலா ராசிக்காரங்களுக்கு. ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நல்ல செய்தி வரப்போகுது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரப்போகுது. நண்பர்கள் கொஞ்சம் மனத்தாங்கலா இருப்பாங்க, இல்லாவிட்டால் நண்பர்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையோ மனத்தாங்கலையோ தரலாம். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் அனுகூலமாக முடியும். ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், வாழ்க்கையை உயர்த்தும். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாளில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்கள் பல பேர் நீங்கள் விஆர்எஸ் வாங்கலான்னு பார்ப்பாங்க. அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த நாள் தன வருமானம் பெருகும், தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நிறைய நடக்கும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டா போதும். தனுசு ராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம அப்பா செய்த புண்ணியம், நம்ம தாத்தா செய்த புண்ணியம் நம்மளை காப்பாற்றும், தர்மம் தலைகாக்கும். இந்த நாளில் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. அன்னதானம் செய்யுங்க, உடல் உறுப்பு தானம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் உடல் உறுப்பு தானத்துக்கெல்லாம் பேரை எழுதி வைக்கிறது கூட உங்களுக்கு நன்மையை தரும். நிறைந்த நன்மைகள் கூடி வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். இந்த நாள் பித்ரு தோஷத்தை காட்டுறதுனால அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான சூழ்நிலையை உருவாக்கி தரும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய சில செய்திகள் மனக்கலக்கத்தை உருவாக்கலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, ஃபாரின்ல போய் பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் சிலருக்கு இருக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு தொந்தரவுன்னு சிலர் சொல்லலாம். ஆனால் எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்க போகுது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. நல்ல நாள், அனுகூலமான நாள். கும்பராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி வெற்றி அடையுதுன்னா மகிழ்ச்சியான நாள் தானே. சந்திர பகவான் இன்னைக்கு 3ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆசைகள், மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். வம்பு வழக்குகள் சிலரை தேடி வரலாம், ஒதுங்கி போயிடணும். அலுவலகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும், ப்ரமோஷன் சிலருக்கு கிடைக்கும், வியாபாரத்தில் லாபம் கூடும். கால் உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். மீனராசி என்பர்களே, இந்த நாள் நல்ல தன லாபம் தரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க குடும்பத்தில் நல்ல செய்தி கூடி வரும். முக்கிய பதவிகள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடிவதனால், நல்ல நட்பு கிடைப்பதனால், பிசினஸ்ல முன்னேற்றம் தெரிவதனால் இது நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?